எதிர்க்கட்சித் தலைவர் இந்தியாவின் நிதியமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். நிர்மலா சீதாராமனுடனான சந்திப்பாக இது அமைகிறது. இந்திய இலங்கை வர்த்தக ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதாக நிர்மலாவிடம் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு கோரியிருப்பதான செய்தியாகவே இது அமைகிறது. நவீன வர்த்தக யதார்த்தங்களுக்கு ஏற்றவாறு இந்திய இலங்கை சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொள்வதற்கு அழைப்பு விடுத்திருக்கிற எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இந்தியாவின் மாதிரியை பின்பற்றி புத்தாக்கம் அரச தனியார் கூட்டு முயற்சி ஆண்மைகள் ஆராய்ச்சி மற்றும் வணிகத்துறைகளுடன் பொருளாதார கொள்கைகளுடன் இணைப்பதன் முக்கியத்துவத்தையும் இவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கிறார். டெல்லிக்கு மேற்கொண்டிருக்கிற உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது வெளிவிவகார அமைச்சர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த போது இவ்வாறான கருத்துக்கள் எதிர்க்கட்சித் தலைவரால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பில் நேற்று செவ்வாய்க்கிழமை இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அவர் சந்தித்திருப்பதோடு இதன் போதே இந்த விடயங்கள் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த சந்திப்பில் இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு என்பனவற்றை ஆழப்படுத்துதல் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. இலங்கையின் இயற்கை அருட்கொடைகள் மற்றும் மனித திறமைகள் தொடர்பில் பாராட்டியுள்ள இந்திய நிதியமைச்சர் இந்தியாவின் மாறிவரும் பொருளாதாரத்துடன் நெருக்கமாக ஈடுபடுவதன் மூலம் இந்த பலங்களை கட்டியெழுப்புவதன் முக்கியத்துவம் தொடர்பில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அவ்வாறு இந்தியா போன்ற பெரிய சந்தை வாய்ப்புகளை அணுகுவதன் மூலம் இலங்கையின் தொழில்துறையை வேகமாக முன்னேற்றம் காண செய்ய முடியும் என்று குறிப்பிட்டுள்ள அவர் வலுவான உள்நாட்டு தொழில்துறைகள் மூலம் இலங்கையின் பொருளாதார இறையாண்மையை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 2022 ஏற்பட்ட நெருக்கடியின் போது இந்தியா வழங்கிய $4 பில்லியன் ஒத்துழைப்புக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் நன்றிகளை தெரிவித்துள்ளார். ஒரு தனிநாடாக இலங்கைக்கு வழங்கிய மிகப்பெரிய நிதி மானியம் இதுவாகும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். தொழில்துறை கொள்கை மற்றும் டிஜிட்டல் ஆளுகை தொடர்பில் இந்தியாவின் சாதனைகளை பாராட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் ஒப்பீட்டு ரீதியாக நிலைத்தன்மை காணப்பட்ட போதிலும் இலங்கை இன்னும் வெளிநாட்டு கையிருப்புகளை கட்டியெழுப்புதல், ஏற்றுமதிகளை பன்முகப்படுத்தல் மற்றும் வறுமை ஒழிப்பு உள்ளிட்ட முக்கிய சவால்களை எதிர்கொண்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். வெளிப்படையான மற்றும் நம்பிக்கை அடிப்படையிலான ஒத்துழைப்பின் அவசியப்பாடு தொடர்பில் இருவரும் இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள். கூட்டு முயற்சியாண்மைகள் மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றத்தை ஊக்குவிப்பதற்கு இந்தியா இலங்கை தொழில்நுட்பம் சார் கைத்தொழில் வலயத்தை உருவாக்கும் யோசனை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இதன்போது முன்வைத்திருக்கிறார். நவீன வர்த்தக யதார்த்தங்களுக்கு ஏற்றவாறு இந்திய இலங்கை சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொள்வதற்கும் இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்தியாவின் மாதிரியை பின்பற்றி புத்தாக்கம் அரசு தனியார் கூட்டு முயற்சியாண்மைகள் ஆராய்ச்சி மற்றும் வணிகத்துறைகளுடன் பொருளாதார கொள்கைகளை இணைப்பதன் முக்கியத்துவத்தையும் எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார். பரஸ்பர மரியாதை மற்றும் நீண்டகால கூட்டாண்மையின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட்டுள்ள இந்தியாவுடனான நெருக்கமான பொருளாதார மற்றும் கலாச்சார உறவுகளை மேம்படுத்திக் கொள்ள தமது கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அர்ப்பணிப்போடு உள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவரால் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.